தமிழ் சினிமாவில இப்போதைக்கு ஓவர் ஹைப்ல இருக்கும் படம் என்றால் அது கூலி படம் தான். ரஜினியும் லோகேஷும் முதல் முறையாக இந்த படத்துல இணைந்திருக்கிறாங்க. மேலும் இந்த படத்துல மிக பெரிய நட்சத்திர பட்டாளமே இறங்கியிருப்பதால் படம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலோட இருக்கிறாங்க. இதுவரைக்கும் கூலி படத்திலிருந்து 3 பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. படமானது அடுத்த மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படத்தின் ஆடியோ ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் இருக்கும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடக்கவிருக்கிறது. இசை வெளியீட்டு விழா என்றாலே ரஜினியின் பேச்சு எப்போதுமே அட்டகாசமாக இருக்கும். இந்த நிலையில ரஜினியிடம் சென்ற லோகேஷ் கமலின் ரசிகர் என்று சொன்னதாகவும் அதற்கு ரஜினியோ உங்களை ஆடியோ வெளியீட்டு விழாவில் பார்த்து கொள்கிறேன் என ஜாலியாக கூறியதாகவும் லோகேஷ் பேட்டியில தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் ரஜினி சாரிடம் தான் கதை சொல்லும் போதே நான் கமல் ரசிகன் என கூறிவிட்டு தான் கதையை சொன்னேன். அப்படி இருக்கும்போது விக்ரம் படத்துல கமல் சாருக்கு ஆரம்பிக்கலாமா என டைலாக் வைத்தேன். அதுவும் அந்த டைலாக் அவர் இடைவேளை காட்சியில் கூறுவார். அதே போல இந்த படத்திலும் ரஜினி சாருக்கு வைத்த டைலாக் தான் முடிச்சிடலாம் என்பது. இந்த டைலாக்கை ரஜினி சார் இடைவேளை காட்சியில் தான் கூறுவார் என்று கூறியிருக்கிறாரு. மேலும் கூலி திரைப்படத்தை அனிருத்தும் அவரது நண்பர்களும் பார்த்து விட்டாங்க. படத்தை பார்த்த அவங்க படம் எங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருக்கிறது என என்னிடம் சொன்னாங்க. அது மட்டுமின்றி உங்களது படங்களிலேயே இதுதான் சிறந்ததாக இருக்கிறது எனவும் சொன்னாங்க என அவர் பேட்டியில கூறியிருக்கிறாரு. ஓவர் ஹைப்பை ஏற்றும் கூலி படம் எப்படி இருக்க போகுது என நீங்க நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.